ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டு ஸ்டைலில் முருங்கைக்காயும் சுரக்காயும் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். சாம்பார் பர்ஃபெக்டாக வரலன்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக திக்காகவும் டேஸ்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு 10 நிமிஷமா ஊற வச்சது இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கப் அளவுக்கு சுரைக்காயை கொஞ்சம் கியூப் சைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 2 தக்காளியும் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 2 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 விசில் இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்த பிறகு இதை லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சமாகவே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்குங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் நீங்கள் என்னென்ன உங்ககிட்ட இருக்கோ சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், சொரக்காவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த வகை காய்கறி இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. காய் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்குங்க. சாம்பார் பவுடர் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி ஒரு 2 கப்பு சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்க பருப்பை இதில் சேர்க்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சாம்பார் என்ன திக்னஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்தில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே கடுகு 1 டீஸ்பூனும், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 5 பல் பூண்டை தோலோட நல்லா இடித்து சேர்த்துக்கங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் இதை சேர்த்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஒரு அருமையான சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுருங்க. மறக்காமல் இறக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இறக்கி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.